ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல்வாதியா மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. இது ரெண்டும் ஒன்றும் அல்ல. தொடர்ந்து இப்போ ஒரு கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல அவருடைய கொள்கை என்னன்றதை முதல்ல சொல்லணும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த வகையில் மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். நம்முடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இணைந்திருக்கார். சார், மத்திய அரசு மேல தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்து வர்றாரு. அது மாதிரி கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் எந்த ஒரு அரசு துணை நிக்கல மத்திய அரசுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாம அவர் பேசிட்டு போயிருக்காரு. ரெண்டாவது, என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலத்திற்கு கொடுத்துருக்குறாங்க. நிறைய நிதியை புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களுக்குரிய நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாநில அந்தஸ்து தொடர்ந்து கொடுக்கல. 16 முறையாக சட்டசபையிலேருந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனாங்க. 16 முறையாகவும் அனுப்பியும் இது வரைக்கும் மாநில அந்தஸ்து வரும்னு சொல்கிறாங்க. மாநில அந்தஸ்து பிரச்சனை பிறகு இன்றைக்கு நேற்றுக்கு வந்த பிரச்சனை இல்லை, அது காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை, மாநில அந்தஸ்து பிரச்சனை கோரிக்கை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே அந்த மாநில அந்தஸ்து கொடுக்கப்படாமல் இருக்குது. அதனால மாநில அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் உரிய பரிசீலனைக்கு பிறகுதான் அது முடிவெடுப்பாங்களே தவிர, இன்றைக்கு நேற்றைக்கு உடனே அது முடிவெடுக்க வேண்டிய ஒரு விவகாரம் அல்ல. அதனால மத்திய அரசு உரிய முடிவுக்கு பிறகுதான் மத்திய அரசு அதை முடிவெடுக்கும். இப்போ மத்திய அரசு ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்தாலும் புதுச்சேரி மாநிலத்திற்குன்னு எதுவுமே செய்யல. அதே மாதிரி ரேஷன் கடை இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நீங்க எப்படி? அது இதுல இருந்தே தெரியுது. இப்ப அவருக்கு புதுச்சேரி மாநிலத்துல என்ன நடக்கலன்றதே தெரியுது. அதாவது தமிழ்நாட்டுல அவருக்கு பேசுறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்கல. தமிழ்நாட்டுல அவரால் பேச முடியல. அதனால புதுச்சேரி மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட 72 நாளாச்சு. கரூர் இன்சிடென்ட் நடந்து 72 நாளா அவர் வெளியே வரல. இப்போ வெளியே வந்திருக்கிறாரு. நான் தொடர்ந்து முடங்கிட்டாரு அப்படின்ற ஒரு இது வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே முதல்ல வெளியே நானும் எதையாவது பேசினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசுன நேரம் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம். அந்த 12 நிமிஷத்துலயும் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான விஷயங்களை, பொய்யான ஒரு விஷயங்களே அவருக்கு தெரியாமலே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒரு போக்குல ஏதாவது சொல்லணும், ஏதாவது பேசணும் அப்படின்றதுக்காக தான் பேசிட்டு போயிருக்காரு தவிர, உண்மையிலேயே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தின் மேல அவரால சொல்ல முடியல. அதற்கு தான் இது மாதிரிலாம் பேசியிருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கான இந்த முயற்சியா பார்க்கலாமா? அதாவது இப்ப அது ஒரு முயற்சியா கூட அவர் எடுக்கலாம், முயற்சி எடுக்கலாம். எப்போதும் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல ஒவ்வொருவரும் தேர்தல் நேரத்துல அணி மாறுறது, கூட்டணி மாறுறதுன்ற ஒரு வழக்கமான விஷயம்தான். ஆனா அவர் முயற்சி எடுக்கலாம். இருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி 2026ல புதுவை மாநிலத்துல மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தான் அமையும். கொள்கை எதிரி பாஜக தொடர்ந்து பாஜகவை மட்டுமே தாக்கி பேசுறாரு. ஒருவேளை திமுகவும் எதிரின்னு சொல்லியிருக்காரு. புதுச்சேரியில பாஜகவை மட்டுமே விமர்சனம் பண்ணதுக்கான காரணம்? அதாவது அவரு தொடர்ந்து இப்ப ஒரு கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல அவருடைய கொள்கை என்னன்றதை முதல்ல சொல்லணும். கொள்கை என்னன்னு சொல்லணும். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கின அண்ணாவுடைய படத்தை போட்டுக்கிட்டு அவர் பிரச்சாரம் பண்றாரு. அப்ப அவருடைய கொள்கை என்ன? அண்ணாவால உருவாக்கப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா அந்த திராவிட உருவாக்குன அந்த ஃபவுண்டரை நீங்க படத்துல போட்டுட்டு நீங்க உங்களுடைய கொள்கையை நீங்க சொல்றீங்க. அப்போ முதல்ல உங்களுடைய கொள்கை என்ன? முதல்ல அதை சொல்லுங்க. பாஜகவுடைய கொள்கையை பற்றியோ அந்த மத்த பற்றியோ விமர்சனம் பண்றதுக்கு யாருக்குமே அதற்கான ஒன்றும் அனுபவமோ பக்குவமோ போதலை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். விஜயனுடைய அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த காலங்களில் பார்த்துருக்கீங்க. இப்போ புதுச்சேரியிலே பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவமற்ற அரசியல். இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரு. ஒரு நடிகரா இருந்து ஒரு அரசியல்வாதியா மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக போக மக்களுடைய மன்றத்துல போகின்ற பொழுது, ஒரு தேர்தலை சந்திக்கின்ற பொழுதுதான் அதனுடைய விளைவுகள் மக்கள் மனசுல என்ன இருக்கு, மக்கள் எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா, அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. இது ரெண்டும் ஒண்ணும் அல்ல. அதனால அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்கிறாரு.
அவர் ஒரு தேர்தலை சந்திச்ச பிறகுதான் அரசியல்னா என்னன்னு அவருக்கு புரிய வரும். சார் இன்னொன்னு லாஸ்டா முதல்வர் வந்து கூட்டணி வைப்பாரா இல்ல முதல்வர் வந்து நடிகர்ன்றதுனால தள்ளி வைப்பாருன்ற மாதிரிலாம் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. முக்கியம் தருவாரா விஜய்? அது முக்கியம் தருவாரான்னா அந்த கேள்வி அவரை கேட்கணும். அவரு கேட்க வேண்டிய விஷயம். அவர் முக்கியம் தராரா, முக்கியம் தரலையான்றது முதலமைச்சரை கேட்க வேண்டிய விஷயம். ஆனா என்ன பொறுத்தவரையில எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக இருக்கின்றது. இந்த கூட்டணியில் தொடர்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.